திருச்சிற்றம்பலம். ஓம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகாகுருப்யோ நமः. ஓம் ஸ்ரீ வல்லபாம்பிகா சமேத ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதயே நமः. மூவரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி அன்னான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. எல்லோருக்கும் வணக்கம். நம்மளுடைய தினம்தோறும் திருமுருகன் திருப்புகழ் அப்படின்ற தலைப்பில் இன்னைக்கு 52வது நாள். இந்த 52வது நாளில் நம்ம நேத்திக்கு மாதிரியே ஒரு பொது பாடல்களை எடுத்து தான் பார்க்க போகிறோம். இந்த பொது பாடல்கள்னால் என்ன அப்படின்றத நேத்தி பதிவிலேயே நான் விளக்கி சொல்லியிருந்தேன். அதாவது பொது பாடல்கள்னால் எந்த ஒரு ஸ்தலத்துக்கும் உரித்தான திருப்புகழாக இல்லாமல் பொதுவான திருப்புகழாக இருந்திருக்கும். இது ஏதாவது ஒரு ஸ்தலத்துக்கு இருந்திருக்கலாம், அது எந்த ஸ்தலத்தோட திருப்புகழ்னு நமக்கு தெரியாமல் போயிருந்திருக்கலாம். அதனால அந்த மாதிரி இருக்கிற பாடல்கள் எல்லாத்தையும் பொது பாடல்கள் அப்படின்னு சொல்லி திருப்புகழில் தனி தொகுப்பாகவே கொடுத்துருப்பாங்க. அதில் எந்தெந்த பாடல்கள்லாம் சின்னதாக இருக்கோ அதை எடுத்து இதில் நான் பதிவிட்டு வரேன். அந்த பொது பாடல்கள் வரிசையில் இன்றைக்கி பார்க்க போகிறது 2வது பாடல். இந்த 2வது பாடலும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல சின்ன திருப்புகழ் தான். கிட்டத்தட்ட 8 வரிகள் தான். நாளும் மிகுத்த அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடியதான திருப்புகழ். இந்த பொது பாடல்களை நீங்கள் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா பாடல் நம்பர் 1294. இது இந்த திருப்புகழ் அமுதம் புத்தகத்துலேயும் கொடுத்துருக்கும். இப்போ நம்ம திருப்புகழை பார்க்கலாம். எப்பவும் போல் இதை நான் 3 தடவை படிப்பேன். முதல் தடவை என்னோட நீங்கள் பார்த்துட்டே வரலாம். 2வது தடவை என்னோட சேர்ந்து நீங்கள் திரும்பி சொல்லலாம். 3வது தடவை இந்த பாடலுடைய விளக்கத்தை நான் சொல்கிறேன். இப்போ படிக்க ஆரம்பிக்க போகிறேன். நாளு மிகுத்த கசிவாகி ஞான நிறுத்த மதை நாடும் ஏழை தனக்கு அனுபூதி ராசி தழைக்க அருள்வாயே பூளை எருக்கு மதி நாக பூணரளித்த சிறியோனே வேளை தனக்கு சிதமாக வேழமழைத்த பெருமாளே. இவ்வளோதான் இந்த திருப்புகழ். சின்ன திருப்புகழ் தான். இப்போ இதை நான் இன்னொரு தடவை படித்து காட்டுறேன். நாளு மிகுத்த கசிவாகி ஞான நிறுத்த மதை நாடும் ஏழை தனக்கு அனுபூதி ராசி தழைக்க அருள்வாயே பூளை எருக்கு மதி நாக பூணரளித்த சிறியோனே வேளை தனக்கு சிதமாக வேழமழைத்த பெருமாளே. இதுதான் இந்த திருப்புகழ். பார்த்தீங்கன்னா தெரியும், 8 வரிகள் தான். இப்போ இந்த திருப்புகழுடைய அர்த்தத்தை பார்க்கலாம். நாளு மிகுத்த கசிவாகி ஞான நிறுத்த மதை நாடும். அதாவது ஒவ்வொரு நாளும் உள்ளம் கசிந்து உன்னுடைய திருநடனத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். ஞான நிறுத்த மதை நாடும். முருகப்பெருமான் ஆடக்கூடியதான் அந்த ஞான நடனத்தை காண வேண்டும். ஏழை தனக்கு அனுபூதி ராசி தழைக்க அருள்வாயே. ஏழையாகிய எனக்கு, அதாவது இந்த இடத்துல ஏழை அப்படின்றது காசு பணம் இல்லாத ஏழை கிடையாது, முருகனுடைய திருவருள் இல்லாத ஏழை. அப்படி இருக்கக்கூடியவனாக எனக்கு உன்னுடைய நடனத்தை கண்டு களிக்கக்கூடிய பாக்கியத்தை அந்த ராசி மிகுந்தவனாக நான் இருக்க வேண்டும். அதற்கு நீ அருள வேண்டும். பூளை எருக்கு மதி நாக பூணரளித்த சிறியோனே. பூளைப்பூ, எருக்கம்பூ, மதினா சந்திரன், நாகம்னா பாம்பு, இதெல்லாம் தரித்து கொண்டிருக்கக்கூடியவராகிய சிவபெருமான் அவர் அளித்த பாலகனே. சிவபெருமான் நெற்றிக்கண்லேருந்து தோன்றியவர் தானே முருகன். ஆனால் தான் அவர் அளித்த பாலகனே சிறியோனே. வேளை தனக்கு சிதமாக வேழமழைத்த பெருமாளே. நல்ல வேளையாக பார்த்து பிள்ளையாரையே ஒரு வேழமாக வர வைத்த முருகப்பெருமான் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா வள்ளியை பயமுறுத்துறதுக்காக பிள்ளையார் தானே வேழமாக வந்தார். வேழம்னா யானையாக வந்தார். அதனால தான் வேளை தனக்கு சிதமாக வேழமழைத்த பெருமாளே. நல்ல கரெக்டான நிலைமையை பார்த்து பிள்ளையாரை யானையாக வர வச்சுட்டார். அந்த அளவுக்கு புத்திசாலியான என்னுடைய முருகப்பெருமானே அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த திருப்புகழ். ரொம்ப சின்ன திருப்புகழ் தான். அதனால் நீங்கள் பொறுமையாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாராலையும் படிக்க முடியும். நாளைக்கு மீண்டும் இன்னொரு திருப்புகழுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.